பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைசி நோன்புல இருந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் பாத்தீங்கன்னா கடைசியாக 30வது நோன்பு வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இஃப்தாருக்காக பாத்தீங்கன்னா நம்ம ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய கிருபையில இந்த ஒரு இஸ்மு, அதாவது அல்லாஹுடைய இந்த 3 இஸ்முகளையும் சேர்த்து நீங்க ஓதி பாருங்க. எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பான். அதே சமயத்துல அந்த இஸ்ம சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த நாள்ல நோன்பு திறக்கும் போதும் சரி, நோன்பு திறந்ததுக்கு பின்னாடியும் சரி, அல்லாஹ் இடத்துல ஒரு துவாவும் செஞ்சுக்கோங்க. அதையும் நான் சொல்றேன். ஏன்னா அல்லாஹ் ஒரு ரமலான் ஒரு வாழ்க்கையில நமக்கு கொடுக்குறானாவே அது ஒரு பெரும் பாக்கியம்னு அர்த்தம். ஒரு ரமலானை நீங்க அடைந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பெரும் பொக்கிஷத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப ஒரு மனுஷனுக்கு நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா வாழ்நாள்ல அது ஒரு அந்தஸ்து. நல்ல ஒரு தாய் தகப்பன் கிடைச்சிருந்தா ஒரு அந்தஸ்து. நல்ல வசதி இருந்தா அது ஒரு அந்தஸ்து. நல்ல திருமண வாழ்க்கையை அமைஞ்சிருச்சு, நல்ல கணவர் கிடைச்சிட்டாரு, நல்ல மனைவி கிடைச்சிட்டாங்க, நல்ல குழந்தைகள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு அந்தஸ்து. நல்ல வேலை வாய்ப்பு வசதி கிடைச்சா ஒரு அந்தஸ்து. அப்படி பார்க்கும் போது நமக்கு ஒரு வருடத்துல ஒரு ரமலான் கிடைச்சா ஒரு அந்தஸ்து. அதனால ஒரு ரமலானை அடைந்திருக்கிறோம். நீங்க எவ்வளவு வேணா குறை வச்சிருக்கலாம், ஆனா அல்லாஹ் இருக்கான், மன்னிக்க கூடியவனா இருக்கான். அவன் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் குறைகளை மன்னிப்பான். இன்னைக்கு கூட நான் தொழுகையில தவறு பண்ணிட்டான்ல, இன்னைக்கு கூட நான் தப்பாதான் தொழுதுட்டான்ல, என்னை மன்னிச்சிருன்னு கேளுங்க. அல்லாஹ் மன்னிப்பான். இந்த ரமலான் முடிஞ்சு ஒருவருக்கு பாவம் இருக்க கூடாதம்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுவரை நீங்க செஞ்ச பாவங்கள் ரமலானில் கழிக்கப்பட்டிருக்கணும். உங்க வாழ்நாள்ல நீங்க செஞ்ச பாவம் எல்லாம் போய் நீங்க பிறந்த குழந்தை போல ஆயிரணும், பாவமற்றவர்களாக. ஒரு குழந்தைக்கு பாவம் இருக்குமா? இருக்காது. அதனால இந்த ரமலானுடைய கடைசி நாள்ல நீங்க ஊருக்கு போறது, சாப்பிடுறது, துணிமணி போடுறது, அது மாதிரியே நீங்க யோசிக்காதீங்க. அல்லாஹ் அதையெல்லாம் உங்களுக்கு சிறப்பா பண்ணி கொடுப்பான். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, ரமலானுடைய கடைசி நாள் யாழ்லா நான் இந்த ஒரு மாசத்துல செஞ்ச பாவங்களையும் மன்னிச்சிரு, இந்த ஒரு வருஷத்துல செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சிரு, என் ஆயுசுல இதுவரையும் நான் செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சிரு, என்னை பாவமற்றவர்களாக இந்த ரமலானை கடக்கவே யாழ்லா. இன்னும் இந்த ரமலான்ல தானே நீ என்ன பண்ற, லைலத்துல் கதிர் அப்படிங்கக்கூடிய ஒரு இரவை வச்சிருக்கேன், அதுல எங்களுக்கு விதியை இறக்குற, தெய்வ செஞ்சு எங்களுக்கு அந்த லைலத்துல் கதிருடைய நன்மையை பரிபூர்ணமா கொடுத்துரு, விதியை சிறப்பாக எழுதிறேன்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. நம்ம கடைசி நாட்கள் எல்லாம் கேட்க வேண்டிய ஒரு துவான விதி தான். அதனாலதான் இந்த ஒரு 2-3 நாளா நீங்க பாத்தீங்கன்னா வீடியோல விதியை பத்தி கேளுங்க அப்படின்ட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு 27ல இருந்தே அது ஒரு கான்சியஸ்னஸ் வந்துரும். நம்ம விதி நல்லதா இருந்தாதான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு நல்லா இருக்கும். அப்ப அடுத்த வருஷம் ரமலானுடைய லைலத்துல் கதிர் வரையும் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை எல்லாம் எழுதி வச்சிட்டான். இவ்வளவு சாப்பிடணும், இவ்வளவு அழுகணும், இவ்வளவு தூங்கணும், இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு எழுதிட்டான். அல்லா என்னோடது ஏதாவது விதியில குறை எழுதி இருந்தாலும் உன் கருணையை கொண்டு இப்பவே திருத்திரு. துவா அப்படிங்கிறது விதியை மாற்றக்கூடிய சக்தி கொண்ட ஆயுதம்னு சொல்லியிருக்கியே, தயவு செஞ்சு எனக்கு நல்ல விதியை கொடு, எனக்கும் என் குடும்பத்துக்கும் நல்ல உணவு கொடு, நல்ல வசதியை கொடு, எந்த நோவையும் கொடுக்காத, செலவை கொடுக்காதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா கேளுங்க. உங்களுக்கு தெரியும்ல உங்களுடைய கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேளுங்க. எனக்கு நல்லா இருக்கணும், இந்த வருஷமே நான் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாமே வெற்றியா இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேளுங்க. கையோட இந்த ஒரு இஸ்மை யா அவ்வளுல் ஆகிருல் பாத்தினும் யா அல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இஸ்மை ஓதிக்கோங்க. இது சேர்த்தியும் ஓதலாம், தனியா ஓதலாம். யா அவ்வளுல் யா ஆகிரு யா பாத்தினும் யா அல்லான்னு சொல்லிட்டு தனித்தனியா ஓதனாலும் சரி, இல்ல நீங்க யா அப்படிங்கறத எடுத்துட்டு நம்ம ஈல் போட்டு ஓதுனாலும் சரி, யா அவ்வளுல் ஆகிருல் பாத்தினுல் யா அல்லா அப்படின்னு ஓதலாம். இப்படி நீங்க ஓதுங்க. இது என்ன அர்த்தம்னா, அவ்வளுனா முதன்மையானவன், ஆகிருனா இறுதியானவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீதான் முதலும் நீதான் இறுதியும். அதுக்கு நடுவுலதான் நம்ம எல்லாம் போயிருவோம். நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் தான் முதலும், அல்லாஹ் தான் இறுதியும்ங்கிறோம். பாத்தினுனா என்ன அர்த்தம்னா, ரகசியமானதையும் அறியக்கூடியவன், அதாவது நோவர் ஆஃப் த ஹிடன் திங்ஸ். அல்லாஹுக்கு தான் எல்லா ஹிடன் திங்ஸ் கூட தெரியும்னு அர்த்தம். அப்ப அல்லாஹுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். அல்லாஹ் எனக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது, எனக்கு அடுத்தது உனக்கு அந்த ரகசியம் தெரியும், எனக்கு நல்லது கொடுத்துரு. நான் தப்பு செய்ய போவேன், ஆனா நீ தடுத்து நிறுத்திடு. எனக்கு அந்த நேரத்துல சிரமமா இருந்தாலும் எனக்கு நீ பின்னாடி நல்லதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு கொள்ளுங்க. இந்த இஸ்மை ஓதி விட்டு நீங்க துவா செய்துவாங்க. எவ்வளவு தடவை வேணா ஓதலாம், உங்களுக்கு நன்மை பலன்களும் ரொம்ப ஜாஸ்தி. அடுத்து பாத்தீங்கன்னா ஈதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ போடுறோம், கண்டிப்பா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்கு, ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.